நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் எம்ஆர்பி போர்ட்டலில் எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் போடுற மாதிரி கூகுளில் போட்டுக்கோங்க, www.tn.mrbgovernment.in. இந்த வெப்சைட் போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் போயிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டே இருக்காது, ஏன்னா இது வந்து 2023 ஆல்ரெடி இந்த அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அந்த சைட்லேயே இருக்கும் இந்த லிங்க்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10 2023 ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10 2023. இதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்னு இருக்கும். இதை நம்ம மொபைல்லே பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் மொபைல்லே பண்ணிக்கலாம். ஸோ நானும் மொபைலில் தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சால் மொபைலில் பண்ணுங்கள், இல்லை பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரௌசிங் செட்டில் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உள்ளது யாருக்குன்னா நியூ யூசருக்காக உள்ளது. அதாவது இப்போ தான் புதுசாக நம்ம வந்து இதை வந்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு. இது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2023 அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளது தான் செகண்டு. ஸோ நம்ம இப்போ வந்து நியூ நர்சஸ் தான். ஸோ நியூ யூசர் கொடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக எந்த மாதிரினா எந்தெந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நீடட் இருக்குது, ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட் எந்தெந்த எம்பியில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து சரியாக நமக்கு தெரியாது, சிலவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நியூ யூசருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதில் எது இம்பார்ட்டன்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது மாதிரி இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஃபோட்டோ ஒன்று தேவைப்படுது, சிக்னேச்சர், இதெல்லாம் வந்து எந்தெந்த எம்பியில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டாக பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அதே தான். SC STக்கு 300 அண்ட் அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 600. தென் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு லாஸ்ட்டில் போனீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இப்போ தான் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து போஸ்டிங் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படியே எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ நான் அப்ளை பண்ணல, நோ கொடுத்துருக்கேன். நேம் கொடுத்துருங்க. நேஷ்னாலிட்டி, ஜெண்டர் அதெல்லாம் நீங்கள் எப்போதும் ஃபில் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் டேட் ஆஃப் பர்த். இதில் பார்த்தீங்கன்னா 10th கண்டிப்பாக 60 மார்க்ஸ் அதாவது 60% மேலே எடுத்துருக்கணும். அதே மாதிரி 12th அது மாதிரி தான். ஸோ அது மாதிரி உள்ளவங்க தான் கண்டிப்பாக இது அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். நமக்கு ஓடிபி வந்தோடனே நம்மளே பாஸ்வேர்ட் செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை நம்ம அப்ளை பண்ணி ஸோ லாஸ்ட்டில் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். நான் இப்போ எதுவும் கொடுக்காதனால இப்படி வருது. ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக கரெக்டாக போய்ட்டு சென்ட் ஆகிடும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணலாம். பண்ணிட்டோன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த போர்ட்டலில் போய்ட்டு யூசர் ஐடி அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த யூசர் ஐடி போய்ட்டுருங்க. தென் பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணதை போட்டுருங்க. இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து லாகின் போர்ட்டல், இதுதான் உங்கள் அப்ளிகேஷன் போர்ட்டல். ஸோ இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதர் குவாலிஃபிகேஷன், அப்புறம் கோவிட் டியூட்டி பார்த்துருந்தா அந்த சர்டிஃபிகேட், அப்புறம் ஃபோட்டோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அது எந்த எம்பிலன்னு பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சரும் அதே மாதிரி தான். அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பேமெண்ட் காட்டும். ஸோ பேமெண்ட் டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அதுக்கான மெசேஜும் அவங்க வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை இன்னும் வந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு வேணும், எனக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நர்சிங் ரிலேட்டடாக எல்லா வீடியோவும் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.